ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. மகர ராசி நேர்களுக்கு வணக்கம். மகர ராசியே மகத்தாக இருக்குதுங்க, அருமையாக இருக்குது. சொல்லி அடிக்க போகிறீங்க, கில்லி மாதிரி சொல்லி அடிக்க போகிறீங்க. அது நான் வந்துட்டேன் பாரு, என்னோடய ஈர்ப்பை காட்டுறேன் அப்படின்னு மகர ராசி வெளி உலகத்துக்கு நல்லா தெரிய போகிறீங்க. இவ்வளோ நாளாக கிணத்துக்குள்ளே போட்ட வழக்காக இருந்தவங்களாம் இப்போ நல்லா பவர்ஃபுல்லாக நல்லா ஜொலிக்க போகிறீங்க. தீட்டிய கத்தியாக ஜொலிக்கிற வைரமாக மாற போகிறீங்க. எப்படி சார் அப்படின்னா, ராசிக்கு குரு சுக்கிரன் பார்வை. சுக்கிரன் குரு கூட சேர்ந்துட்டார் 7ஆம் இடத்துல. ராசிக்கு 5 10 கூடியவன் குரு கூட சேர்ந்து ராசியை பார்க்குறாரு. நல்லாயிருக்கும். ராசிக்கு பரிபூர்ணமாக சுப தொடர்பு இருக்குது. 2 இயற்கை சுபகிரகங்கள் குரு பகவானும் சுக்கிரனும் தேவகுருவும் அசுரகுருவும் சேர்ந்து பார்க்குறாங்க. குரு பகவான் அருளாளர், ஆன்மீகத்துக்குரியவர், தனகாரகன், புத்திரகாரகன். சுக்கிரன் மகிழ்ச்சிக்குள்ளவன், சந்தோஷத்துக்குள்ளவன், கணவன்மணி உறவுக்குள்ளவன். இன்பம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் சுக்கிரன் இருப்பார். ஸோ குருவும் சுக்கிரனும் சேர்ந்தது தேனும் தெனிமாவும் சேர்ந்த மாதிரி தெவிட்டாத இன்பமாக மகர ராசி இருக்கும். வருகிற ஜூலை 4ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருப்பார். அடுத்து 8ஆம் இடத்துக்கு போனாலும் ராகுவை பார்ப்பார். நல்லாயிருக்கும். 2ஆம் இடத்துல இருக்க ராகுவை பார்க்குறதுனால குடும்பத்தில் பிரச்சனையெல்லாம் ஷார்ட் அவுட் ஆகி ஓரளவு கையில் பணப்பழக்கம் தாராளமாக இருக்கும். ஸோ சுக்கிரன் நிகழ்வு அடுத்தடுத்து நல்லபடியாக தான் இருக்குது, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. முத்தாப்பாக அடுத்த 6ஆம் இடத்துக்கு சூரியன் போகிறாரு ஆணி 1ஆம் தேதி. இன்றைக்கி வைகாசி 27. இன்னொரு 3 நாள் கழித்து சூரியனும் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் புதாதித்ய யோகத்தில் புதன் கூட சேர்ந்து நல்ல பலன்களை கொடுக்குறாரு. இப்படி ஒரு கணக்கு போட்டு பார்க்கும்போது மகர ராசிக்கு நல்லா இருக்குதுங்க. சரியா? ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு, 3ஆம் இடத்துல சனி பகவான், புதன் சாரத்தில் போகிறாரு. 4ஆம் இடத்துல செவ்வாய். இது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன். 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால தாய் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக இருங்க. குடும்பத்தில் ஒற்றுமை கொஞ்சம் சீர்குலையும். உடன் பிறந்த சகோதர விஷயத்தில் விட்டு கொடுத்து போங்க. அடுத்து 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல புதன், 7ஆம் இடத்துல குரு ராகு, 8ஆம் இடத்துல கேது. இது ஒரு நல்ல யோகம், கிரகமாளிகா யோகம். ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடம் வரைக்கும் கிரகங்கள் இருக்குது. இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு. நல்ல அமைப்பு தான். சந்திரன் இன்றைக்கி ராசிக்கு 3ஆம் இடத்துல ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. நாளைக்கு அடுத்து செவ்வாயோட போய் சேருவார். பரவாயில்ல, இருள் சந்திரனாக இருந்தாலுமே ஆட்சி பெற்ற செவ்வாய் வீட்டில் போய் சேர்றதுனால சந்திரமங்கல யோகம் இருக்கும். உங்கள் ராசிக்கு 4 11 7 கூடியவன் 4ஆம் இடத்துல இருக்குது. நல்ல அமைப்பு தான். ஓரளவு சந்திரனை செவ்வாயை சுபத்துப்படுத்துவார் சந்திரன். இப்படிலாம் பார்க்கும்போது அடுத்து வருகின்ற நாட்கள் மகர ராசிக்கு நல்லா இருக்குது. அடுத்து வருகின்ற ஒரு 10 நாட்கள் நல்லா தான் இருக்குது. அமாவாசை பின்னாடி இன்னும் மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே? இதுதான் பலன்கள். சரியா? இப்போ அப்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, கிரக நிலையில் அப்டேட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதுதான் பலன்கள். இதுதான் உங்கள் ராசிக்கு உண்டான நிதர்சனமான பலன்கள். இது போக உங்கள் லக்கண ரீதியாக கொஞ்சம் மாறுபடும், தசாபுத்தி மாறுபடும். செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை, சனி திசை நடக்கிறவங்களுக்கு அந்த தசாதனார்கள் இப்போ எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன இருக்கும். எல்லாம் நீங்கள் நினைப்பீங்க, சார் நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க ஆனால் எனக்கு இப்படி நடக்க மாட்டேங்க சார் அப்படிம்பீங்க. எனக்கு புரியுது. அது ஏன் நடக்க மாட்டேங்கன்னா, சில பேருக்கு அந்த கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்காது. இப்போ கோச்சாரத்தில் உள்ள கிரகங்கள் ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமை இருக்காது. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தில் குருவும் சுக்குரும் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்லாயிருக்கும். சரியா? குரு சுக்குரன் தங்களுக்குள்ளே கேந்திர கோணத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரியா? அதே போக குரு சுக்கிரனுக்கு மறையாமல் இருக்கணும். சுக்கிரனும் குருவும் மறையாமல் இருந்தாங்களும் நல்ல பலம் இருக்கும். குரு ஸ்தான பலம் மட்டும் உங்கள் ராசி கட்டத்தில் இருக்கணும். ஜாதக கட்டத்தில் மேசம், கடகம், சிம்மம், துலாமில் கூட இருக்கலாம். துலாம், விருச்சிகம், தனுசு, கும்பம், மீனம் இந்த இடத்துல குரு இருந்தாருன்னா நல்ல பலங்களை கொடுப்பாரு. அதுபோல் சுக்கிரன் ரிஷபம், மிதுனம், கன்னியில் நீசமானால் நீசபங்க அடைவார். துலாம், தனுஷு, மகர, கும்பம், மீனம் இந்த இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் நல்ல பலங்கள் கொடுப்பாரு. சுக்கிரன் பொதுவாக எல்லா இடத்துலையும் நல்ல பலங்கள் தான் கொடுப்பாரு. ஏன்னா சுக்கிரன் நீங்கள் எந்த லக்கணத்துக்கு பிறந்தாலுமே லக்கணத்துக்கு கேந்திரில் ஆட்சி உச்சமடைவார். சுக்கிரன் இருக்கிற கிரகத்திலே ரொம்ப ஸ்பெஷலிஸ்டான கிரகம். நான் இதை பற்றி சொல்லலாம், ஆனால் கொஞ்சம் வீடியோவில் அதிகமாகும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன், நீங்கள் அப்படியே ஜஸ்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறுவார். ஏன்னா 7ஆம் இடம் துலாமில் அவருடைய மூலத்திரிகோணம் ஆட்சி விடு. ரிஷப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ரிஷப லக்கணத்திலே அவர் ஆட்சி பெறுவார். மிதுன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடம் மீனத்தில் ஆட்சி பெறுவார். கடக லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 4ஆம் இடம் துலாமில் ஆட்சி பெறுவார், மூலத்திரிகோணம் ஆட்சி பெறுவார். சிம்ம லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு 10ஆம் இடம் ரிஷபத்தில் ஆட்சி பெறுவார். ஸோ இப்படி எல்லா லக்கணத்துக்குமே 12 லக்கணத்துக்குமே கேந்திரத்தில் ஸ்தானபலம் பெற ஒரே கிரகம் சுக்கிரன் தான். டெஸ்ட் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸ்தானபலம்னா என்ன? மூலத்திரிகோணம், ஆட்சி, உச்சம். இந்த 3மே ஒரு கிரகத்துக்கு நல்ல அமைப்பு. இந்த 3 அமைப்பும் பெறுகிற ஒரே கிரகம் சுக்கிரன் தான். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்தாலும் சரி, அந்த கேந்திர ஸ்தானத்தில் சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருக்கும். அங்கே சுக்கிரன் இருக்கார் வச்சுக்கோங்களேன், நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருக்கிறார் வச்சுக்கோங்களேன், மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா? அதுபோல் இன்னொன்று சொல்லலாம், சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பார்வைக்கு வந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருப்பீங்கங்க.
இது வந்து ஜோதிடத்தில் வந்து இவங்களாம் பணக்காரனாக இருப்பாங்க, எப்படினாலும் வாழ்க்கையில் பணக்காரனாக இருப்பாங்க. இப்போ வந்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம். இப்போ நீங்கள் மகர ராசி மேச லக்கணம் நல்ல அமைப்பு தான். சுக்கிரன் எங்கே இருக்கிறாரு? சுக்கிரன் வந்து மிதுனத்தில் இருக்கிறாரு. சரியா? லக்கணத்துக்கு 3ஆம் இடத்துல இருக்கிறாரு, ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. இருக்கட்டும். இப்போ வந்து சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் யார்? புதன். புதன் வந்து சுக்கிரனுக்கு பக்கத்தில் தான் இருப்பார், முன்ன பின்ன இருப்பார். அந்த புதன் வந்து ரிஷபத்தில் இருக்கிறார். இது நல்ல அமைப்பு, பரிவர்த்தனை யோகம். சுக்கிரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கிரன், ரிஷபத்தில் புதன், மிதுனத்தில் சுக்கிரன். இவங்க 2 பேரும் வீடு மாறி இருக்கிறாங்க. இந்த புதனை வந்து குரு பார்க்குறாரு. எங்கேருந்து பார்க்குறாரு சார் அப்படின்னு பார்த்தோம்னா விருச்சிகத்திலேருந்து பார்க்குறாரு. நல்ல அமைப்பு. விருச்சிகத்திலேருந்து பார்க்குற வச்சுக்கோங்களேன், அருமையாக இருக்கும். சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த புதனை வந்து விருச்சிகத்திலேருந்து குரு பார்த்தாருன்னா, சுக்கிரன் வந்து மகர ராசியில் மேச லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு அருமையான பலன்களை கொடுப்பார், வாரி வழங்குவார், பெரிய கோடீஸ்வரன் ஆக்குவார். இது ஜோதிடத்தில் ஒரு சூத்திரம், இது ஒரு ஷார்ட்கட்டு, இது ஒரு கிரக அமைப்பு. இப்படி நிறைய கிரக அமைப்பு இருக்குது. கிரகங்களுடைய சுபத்துவ நிலைகள் வந்து நிறைய இருக்குது. சுக்கிரனுக்கு வீடு கொடுத்த கிரகம் குரு பார்வைக்கு வந்துச்சுன்னா, குரு சகவாசத்துக்கு வந்துச்சுன்னா, சுக்கிரன் வந்து நல்ல பலன்களை கொடுப்பாரு. அவர் எந்த வீடை சார்ந்து இருக்கிறாரோ அந்த வீடு சார்ந்த பலன்களை கொடுப்பாரு. அந்த வீடு இரு ஆதிபத்திய வீடாக இருந்துச்சுன்னா கூடுதல் பலன்களை கொடுப்பாரு. சுக்கிரன் சுபத்துவம் பரிவர்த்தனை யோகத்தில் சுபத்துவம் இருந்தார்னா வாரி வழங்குவார். மகர ராசிக்கு ராஜ யோகாதிபதி 5 கூடியவன். அப்பேற்பட்ட சுக்கிரன் இப்போ ராசியை பார்க்குறாரு. சொல்லி அடிக்க போகிறீங்க, சொல்லி அடிக்கிறதுல கில்லியாக இருக்க போகிறீங்க. மிகச்சிறப்பாக இருக்குது நேயர்களே. இப்படி நிறைய ஜோதிட தகவலை சொல்லிக்கிட்டே இருப்பேன் நான். ராசி பலன்கள் சொல்கிறதெல்லாம் வேறங்க. மகர ராசி அப்படி இருக்கும், இப்படி இருக்குது, இதெல்லாம் வேறு. ஆனால் நம்ம வந்து அதை வந்து அனலைஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா. ஒரு ராசியில் பிறந்தவன் நல்லா இருப்பது எப்படி இருப்பான், அதுக்கு எப்படி கிரக நிலையில் இருக்குன்னு நம்ம அனலிட்டிக் பண்ணுறோம் பார்த்தீங்களா. அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ஒரு ஜோதிடர் ஒரு கடமை, அப்சர்வேஷன். சரியா? அப்சர்வேஷன். அப்புறம் வந்து அந்த கிரகங்களை பார்த்து ஆராய்ச்சி பண்ணுறது. இப்போ என்கிட்ட தனிப்பட்ட ஜாதகம் வருது, நான் பார்த்தவொன்னே சொல்லிடுவேன். ஒரு ஆண் ஜாதகத்தை பார்த்தா, மகர ராசியில் பிறந்தவங்களோட ஆண் ஜாதகத்தை குரு எப்படி இருக்காருன்னு பார்த்தாலே சொல்லிடலாம். மற்ற கிரகங்களும் அப்புறம் பார்த்து சொல்லிக்கலாம். குரு நல்ல நிலைமையில் இருக்காருப்பா, நீ நல்லா இருப்பப்பா, நல்லா இருப்ப. வாழ்க்கையில் ஏதோ சில பிரச்சனைகள் வரும், முன்ன பின்ன இருக்க தான் செய்யும். வாழ்க்கையில் பிரச்சனை இருக்க தான் செய்யும். சரியா? இந்த போன மாதம் முதலமைச்சராக இருந்தவர் இப்போ முதலமைச்சராக இல்லை, ஒரு மாதத்துக்குள்ளே மாறி போச்சு. ஆணையாகவும் பூனையாங்க தலைப்புறம் புரட்டி போட்டு ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில். அது மாதிரி. ஆனால் அவர் நல்லா தான் இருக்கிறார், காசு பணத்துக்குலாம் அந்த பிரச்சனையும் இல்லை. அது மாதிரி தான் ஒரு ஜாதகத்தை, மகர ராசி திருவோண நட்சத்திரம் ஜாதகத்தை வாங்கினோடனே அப்படி ஒரு கிளான்ஸு, குரு நல்லா இருக்கிறார் அப்படின்னா ஒரு ஆம்பளை நல்லா இருப்பான். மகர ராசியில் பிறந்த ஆண் நல்லா இருப்பார். மகர ராசியில் பிறந்த பெண் அவர் ஜாதகத்தை வாங்கி பார்க்குறோம். என்ன ராசி? மகர ராசி. என்ன நட்சத்திரம்? உத்திராட நட்சத்திரம். சுக்கிரன் எப்படி இருக்காருன்னு பார்க்கணும். சுக்கிரன் நல்லா இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், நீ நல்லா இருக்குப்பாப்பா, ஏதோ முன்ன பண்ண இருக்கும், ஆனால் நல்லா இருப்ப. குடும்ப வாழ்க்கையில் நல்லா இருப்ப. கணவன் கூட சேர்ந்து குழந்தை குட்டி பிறந்து நல்லா இருப்ப. சில பிரச்சனைகள் வரத்தான் செய்யும், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. மூக்குனா சளி இருக்க தான் செய்யும். சரியா? அதுக்காக மூக்கு அறுத்து கீழே போட முடியாது. மூக்கு இருக்கிற வரைக்கும் சளி இருக்கும். அது மாதிரி மனிதன் வாழ்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் அதை சமாளிக்கிற சக்தி இருக்குமா? இருக்கும். ஒரு ஆண் ஜாதகத்தில் குரு நல்லா இருந்தாருன்னா அவன் நல்லா இருப்பான். பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் நல்லா இருந்தானா அந்த பெண் எதையும் ஃபேஸ் பண்ணி வாழ்க்கையை அவள் பிறந்த நோக்கத்தை நிறைவேற்றிடுவா. சரியா? இவ்வளோ தான் சொல்லலாங்க. இதுக்கு மேலே என்ன சொல்ல முடியும்? நான் வாங்கின பார்த்தோன்னே சொல்லிடுவேன். எனக்கு ஜாதகம் நான் டெய்லி பார்ப்பேன். மகர ராசியிலே நிறைய பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்த்துருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் மகர ராசியில் ஜாதகம் பார்த்துருக்காங்க. என்கிட்ட ஜாதகம் பார்த்ததுலேயே அதிகமான பேர் மகர ராசினியர்கள் தான். அதிலும் குறிப்பாக திருவோண நட்சத்திரம் நிறைய பார்த்துருக்குறாங்க. திருவோண நட்சத்திரத்தில் பிறந்த அனைவருக்குமே நன்றி, சல்யூட். சரியா? ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. இந்த வீடியோ கேட்குறவங்களும் நிறைய பேர் எங்கிட்ட பார்த்துருப்பாங்க, திருவோண நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்கள் ஜாதகத்தை நான் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்து சொல்லிடுவேன். அப்பேற்பட்ட குருவும் சுக்கிரனும் இப்போ ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இதுதான் விஷயம். சரியா? நான் இதுக்காக தான் கொஞ்சம் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன், இழுத்துக்கிட்டே இருப்பேன். வீடியோவில் வந்துட்டு கொஞ்சம் கூடிரும். குருவும் சுக்கிரனும் இப்போ உங்கள் ராசியை பார்க்குறது மிக சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குங்க. ராசிக்கு 3, 12 கூடியவன், தைரிய விரிய சேனாபதி, வரிய சேனாதிபதி 5, 10 கூடியவன் கூட இருக்கிறனால தூரதேச அமைப்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டு வெளிமாநில தொடர்புகள் நல்லாயிருக்கும். வெளிநாட்டில் வந்து கேளிக்கை பொருட்கள், ஜவுளி, குருவி பிசினஸ், ஜவுளி, வாசனை பொருட்கள், செண்டு திரையும், பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட பொருட்கள் வேலை பார்க்குற விற்பனை பண்ணுறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுபோக வந்து 5, 10 பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் சுப செலவு இருக்க தான் செய்யும். ஆனால் நல்லபடியாக தான் செய்வீங்க. ஆள் தைரிய வீரிய காரியமாக இருப்பீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. இளைய சகோதர விஷயத்தில் நல்லாயிருக்கும். கணவன் மனை உறவு நல்லாயிருக்கும். ஆக்கப்பூர்வமாக இருப்பீங்க. உங்களுடைய இது நல்லாயிருக்கும். உங்கள் தோற்றம் நல்லாயிருக்கும். கவர்ச்சிகரமாக இருப்பீங்க. நல்லா டீக்காக இருப்பீங்க. யார் பார்த்தாலும் அட்ராக்ஷன் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஆண் பெண் இருபாலருக்குமே இருக்கும். வயதுக்கேற்ற மாதிரி. அதுக்காக 80 வயசு ஆள் வந்து அட்ராக்ஷனெல்லாம் இருக்க மாட்டார். சரியா? அந்த பருவம் தான். ஜோதிடம் என்றைக்குமே காலம், சுருதி, வர்த்தமானம் அது மாதிரி தான். சரியா? இடம் பொருள் எவ்வளோ மாதிரி வயதுக்கேற்ற மாதிரி தோற்றத்தில் வித்தியாசம் இருக்கும். பட் ஆள் நல்லா இருப்பீங்க, மிடுக்காக இருப்பீங்க. இல்லற நல்லறமாக இருக்கும். திருமண உறவு நல்லாயிருக்கும். எனக்கும் நல்லாயிருக்கும். புரிதல் நல்லாயிருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சந்தோஷம் இருக்கும். ஆண் பெண் இருபாலரும் நல்லா இணைகிறதுக்கு நல்ல சந்தோஷம் இருக்கும். கணவன் மனைவி 2 பேரும் நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க, இன்பமாக இருப்பீங்க. கோயில் குளத்துக்கெல்லாம் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. சந்தோஷமாக போவீங்க. அதுதான் பெரிய விஷயம்.
சில பேர் கோயில் குளத்துக்கு போகும்போது அப்படியே கொஞ்சம் வருத்தமாக போவாங்க, மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போவாங்க. ஏதோ மனசுக்குள்ளே ஒரு ஏக்கம் தாக்கம் இருக்க தான் செய்யும். ஆனால் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ராசியை பார்க்குறதுனால கோயில் குளத்துக்கு நல்ல சந்தோஷமாக மனநிலையில் நல்லபடியாக போயிட்டு வருவீங்க. பெரியவா கூட சேர்ந்து போயிட்டு வருவீங்க. குருனாலே ஆசான் தானே, பெரியவா தானே. அதனால் குடும்பத்தில் இருக்கிற தாத்தா பாட்டி பெரியப்பா சித்தப்பா இவங்க கூட சேர்ந்து கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வருவீங்க. நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. நிதி மேலாண்மை நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் பொசிஷன் நல்லாயிருக்கும், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. வண்டி வாகன யோகம் இருக்கும். வீட்டுக்கு தேவையான பொன்பொருள்லாம் சேர்ப்பீங்க. கொலுசு நகை நட்டுலாம் வாங்கி போடுவீங்க. இப்போ தங்க விலை நகை விலையெல்லாம் நல்லா குறைஞ்சிட்டு வருது. சரியா, நல்லா குறையுது. இப்போல்லாம் கிராம் வந்து இன்றைக்கி வந்து 13,800 தான் கிராம். சரியா, நல்லா குறைஞ்சிது. 16,000 போனதில் 13,800 கிட்டத்தட்ட 2,200 கிட்ட குறைஞ்சிருக்கு. இது மாதிரி காலகட்டத்தில் வாங்கி போகிறதா இருந்தால் போடுங்க. வெள்ளி விலையும் நல்லா குறைஞ்சிருக்கு. சரியா, வெள்ளி விலையும் நல்லா குறைஞ்சிட்டு இருக்குது. வீட்டுக்கு தேவையான பெண்களுக்கு தேவையான அந்த பொருட்கள், கொலுசு வாங்குறது, சிமிக்கு வாங்குறது, சில வெள்ளி பொருட்கள் வாங்குறது, சரியா, அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இது வாங்குறதுக்கு இந்த நேரம் நல்ல நேரமாக பார்க்கப்படுகிறது. கூட்டணி தொழிலெலாம் நல்லாயிருக்கும். சரியா, ஜாயிண்ட் வெச்சர் போட்டு செய்கிறது, கூட்டணியாக செய்கிறது, கொடுக்கல் வாங்கல் நல்லாயிருக்கும். ஃபினான்ஸ் நல்லாயிருக்கும். பண பரிவர்த்தனை நல்லாயிருக்கும். சரியா நேயர்களே, நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, கோயில் பக்கத்தில் கடை போட்டிருக்கிறவங்க, இது மாதிரி வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். வேலையில் ஒரு ஸ்திரத்தன்மை இருக்கும். அதுபோக வந்து வயதுக்கு வந்தவர்களுக்கு, ஒரு வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கும். சமுதாயத்தில் மரியாதை இருக்கும். வெகுஜன தொடர்பு நல்லாயிருக்கும். மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்கும். அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, இறைவனோட அணுக்கரும் பரிபூர்ணமாக இருக்கும். குரு பார்க்குறதுனால திருவருள் கிடைக்கும். சுக்கிரன் பார்க்குறாரு, அந்த அஷ்டலட்சுமி யோகம் கிடைக்கும். சந்திரன் வீட்டில் இருந்து பார்க்குறாங்க. கடகம் வந்து சந்திரனோட வீடு. சந்திரன் வளர்பிறை தேய்பிறைக்கு உட்பட்டு பலங்களை கொடுப்பாரு. அதுபோல் அவருடைய சேர்க்கை நல்லாயிருக்கும். சரியா, இப்போ வந்து சந்திரன் வந்து அடுத்து வந்து அமாவாசை சந்திரனாக போகிறாரு. 2 நாளில் அமாவாசை வந்துடும். இன்றைக்கி வந்து என்ன திதி? இன்றைக்கி திதி வந்து தசமி திதி. இன்றைக்கி 10. சரியா, தசமி. இன்னும் ஒரு 5 நாளில் அமாவாசை வந்துடும். அமாவாசைக்கு பின்னாடி ஒரு ஒளிச்சந்திரன் வருவார். சரியா, ஒளிச்சந்திரன் வரும்போது மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா நேர்களே, நல்ல விதமாக தான் பார்க்கப்படுகிறது. ஸோ மகர ராசிக்கு வந்து அடுத்து நல்லா இருக்குது. அது மகர ராசியில் குறிப்பாக மேச லக்கணத்தில் பிறந்தவங்களும் மிகச்சிறப்பாக இருக்கும். மேச லக்கணத்துக்கு குருவும் சுக்கிரனும் வாரி வழங்குவாங்க. சரியா, 2, 7, 9, 12 மிகச்சிறப்பாக இருக்கும். கணவன் மணி இணக்கம், கூட்டுத்தொழில், பங்கு சந்தை, தூரதேச அமைப்புகள், வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் மிக நல்லாயிருக்கும். மிதுன லக்கணத்துக்கு சூப்பர் அதிர்ஷ்டம் கை கொடுக்கும். சரியா, அதிர்ஷ்டம் நல்லாயிருக்கும். மிகச்சிறப்பாக இருக்கும். தொழிலில் நல்லாயிருக்கும். சரியா, தொழில் மிகச்சிறப்பாக இருக்கும். தொழில் வியாபாரம், ட்ரேடிங், ஏற்றுமதி இறக்குமதி இதெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கும் மிதுன லக்கணத்துக்கு. அடுத்து வந்து கடக லக்கணத்துக்கு நல்லா தான் இருக்கும். கடக லக்கணத்துக்கு குருவும் சுக்கிரனும் நல்ல பலன்களை தான் கொடுப்பாங்க. சுகஸ்தானாதிபதியாக வருவார், லாபாதிபதியாக வருவார். அதனால் நல்லாயிருக்கும். வீட்டில் தாயோட அன்பு நல்லாயிருக்கும். வண்டி வாகனம், ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட் வச்சுக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பான யோகமாக இருக்கும். விவசாயம் பலிதமாகும். ஏன்னா கடகம் வந்து ஒரு நீர் ராசி. சரியா, சுக்கிரன் ஒரு நீர் கிரகம். நல்லாயிருக்கும். சரியா நேர்களே, நல்ல விவசாயம் நல்லபடியாக வரும். அடுத்து வந்து சிம்ம லக்கணத்துக்கு நல்லா இருக்காது. சிம்ம லக்கணம் ரிஷப லக்கணத்துக்கெல்லாம் நல்லா இருக்காது. அடுத்து வந்து கன்னியா லக்கணம் சூப்பராக இருக்கும். மகர ராசி கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் அருமையாக இருக்கும். அவங்க தான் சொல்லி அடிக்கிறதுல கில்லியாக இருப்பாங்க. இப்போ சொல்லி அடிக்கிறதுல கில்லியாக இருக்கிற மகர ராசி யாருன்னு தெரியுமானா, மேச லக்கணம், மிதுன லக்கணம், கன்னியா லக்கணம். இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களாம் ரொம்ப டாப்பாக இருப்பாங்க. கன்னியா லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். குடும்பம் ஒரு கோயிலாகவே மாறிடும். சரியா, நல்லா இருக்கும். தெய்வத்தோட அருள் இருக்கும். நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். கணவன் உறவு, கூட்டு தொழில், நண்பர்கள், சொந்த பந்தம், திருமண அமைப்பு, இணக்கம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா, கையில் காசு பணம் இருக்கும். பிள்ளைகளால் பெருமை இருக்கும். குலதெய்வத்தோட அருள் இருக்கும். நல்லா இருப்பீங்க. விருச்சிக லக்கணம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. தனுசு லக்கணம் சுமாராக இருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்ல லாபமாக இருக்கும். உத்தியோகத்தில் நல்ல ஒரு உத்தியோகம் நல்லபடியாக இருக்கும். உத்தியோகத்தில் நீங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். சரியா, உத்தியோகம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் நல்லாயிருக்கும். அது அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகமாக இருந்தாலும் சரி, அதுக்கேற்ற மாதிரி நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அரசாங்க உத்தியோகம் நல்லா தான் இருக்கும். அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அடுத்து மகர லக்கணம் நல்லாயிருக்கும். சூப்பராக இருக்கும். மகர லக்கணத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மகர ராசி மகர லக்கணத்தை பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். கொஞ்சம் எஃபெக்ட் போடணும். எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ, முயற்சி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல லாபம் இருக்கும். சரியா, நல்ல லாபம் இருக்கும், ஏற்றம் இருக்கும். கும்ப லக்கணம் சூப்பர். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்க கில்லி தான். சரியா, இப்போ கில்லின்னு சொல்கிறது யார்? மேசம், மிதுனம், கன்னி, கும்பம். இந்த 4 லக்கணத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். சரியா, அருமையாக இருக்கும். கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்கும். சரியா, பேச்சுவார்த்தை பழக்க வழக்கம் நல்லா இருக்கும். லாபம் நல்லாயிருக்கும். மூத்த சகோதர அண்ணன் விஷயத்தில் நல்ல வித பழக்கமாக இருக்கும். குடும்பத்தில் தாய் தப்போட ஆதரவு நல்லாயிருக்கும். தோட்டத்தொடர்பு, விவசாயம், பண்ணை தோட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். சரியா, குடும்பம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் அனைத்தும் நல்லாயிருக்கும். கும்பலக்கணம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். பர்டிகுலராக குருதிசை நடக்கிறவங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கும். குருதிசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்கும்.
இந்நேரம் உன்னை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இப்போ வந்து ராகு திசையில் குரு புத்தி நடக்கும், சில பேருக்கு ராகு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும், சில பேருக்கு குரு திசையில் சுக்கிர புத்தி நடக்கும். சுக்கிர திசை மகர ராசிக்கு வயசான காலத்தில் தான் வரும். அப்படி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குலாம் வயசான காலத்தில் தான் வரும். அவங்களுக்கு குரு புத்தி நடக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இருப்பினும் இப்போ வந்து நீங்கள் வந்து இந்த குரு சுக்கிரன் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சரியில்லை, குரு சுக்கிரன் 6, 8, 12 மறைஞ்சிருக்கிறாங்க, குரு சுக்கிரன் சரியில்லை சார் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கோவர்த்தனன் அந்த கண்ணனோட படத்தை வச்சு கும்பிடணும். கோவர்த்தனன்னா யார் சார் அப்படின்னா, கிருஷ்ணர் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஒரு மலையை தாங்கினார், ஒரு விரலால் தாங்கினார். அந்த ஒரு கதை இருக்குது சரியா. அதனால் அவருக்கு கோவர்த்தனன்னு ஒரு பேர் இருக்குது. கோவர்த்தன மலையை தாங்கி அந்த மக்களை காப்பாற்றினார். ஒரு பெரிய மழை பெய்யும்போது மழை பெய்யும்போது அவர் மலையை தாங்கினார், விரலால் அந்த கோவர்த்தன மலையை தூக்கி தாங்கினார், கொடை மாதிரி காத்தார். அதனால் அவருக்கு கோவர்த்தனன்னு பேர் இருக்குது. அப்பேற்பட்ட கண்ணன் படத்தை வச்சு மகர ராசினியர்கள் கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு கிருஷ்ணருடைய கண்ணனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கும்பிடணும். எப்போல்லாம் குரு சுக்கிர தொடர்பு உங்கள் ராசியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களாம் இதை கும்பிடணும். அதாவது குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறாரு, ரிஷபம் துலாமில் குரு இருக்கிறாரு, தனுசு மீனத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு சரியா. எனக்கு கூட தனுசில் சுக்கிரன் இருக்கிறாரு சரியா. தனுசு சுக்கிரன் எனக்கு இருக்கிறார், 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. நான் விருச்சிக லக்னம், தனுசில் சுக்கிரன் இருக்கிறாரு. அதனால தான் பேச்சு வந்து பேச்சால் பிழைக்கிறேன் நான். ஏன்னா வாக்கு ஸ்தானத்தில் சுக்கிரன் பொதுவாக வந்து எப்படின்னா நல்ல ஒரு இலகுவான கிரகம், இனிப்பு, மகிழ்ச்சி, பேசுகிறது வந்து மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். சுக்கிரன் 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டவங்களோட பேச்சு வந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம், அப்படி ஒரு அமைப்பை கொடுப்பாரு. ஏன்னா நான் ஒரு ஜோசியராக இருக்கிறனால என் ஜாதகத்தையும் முதல்ல நான் தெரிஞ்சுக்கிருவேன். எனக்கு வந்து தனுசில் தான் இருக்கிறாரு, நானும் அந்த படத்தை வச்சு கும்பிடலாம். ஸோ சுக்கிரன் வீட்டில் குரு வீட்டில் சுக்கிரன் இருக்கிறவங்களாம் அந்த கோவர்த்தன கண்ணன் படத்தை வச்சு கும்பிடலாம் சரியா. நேர்களே படம் வேணுங்கிறவங்க என்கிட்ட கேளுங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கமெண்ட் பாக்ஸில் கேட்காதீங்க, வாட்ஸ்அப்பில் கேளுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த இமேஜ் அனுப்பிவிடுவேன் சரியா. அந்த கோவர்த்தன் கண்ணனை வச்சு கும்பிட்டிங்கன்னா கூடுதல் சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு உண்டான கண்ணன் அவர் சரியா, கோவர்த்தன கண்ணன். அவர் வந்து இந்த குரு சுக்கிர இணைவுக்கு நல்லா வருவார் சரியா. குரு திசை சுக்கிர புத்தி நடக்கிறவங்களாம் அதை கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்கும். பொதுவாக குரு திசை சுக்கிர புத்தி சில லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்லா இருக்காது. தனுசு லக்கணம், மீன லக்கணம், விருச்சிக லக்கணம், மேச லக்கணம், கடக லக்கணம், சிம்ம லக்கணம், இந்த 6 லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு திசை சுக்கிர புத்தி கணவன் மனைவிக்குள்ள சில பிரச்சனைகளை கொடுக்கும். அவங்களாம் அந்த கோவர்த்தன கண்ணனை வச்சு கும்பிடுறது மிகச்சிறப்பாக இருக்கும் சரியா. நேர்களே இதெல்லாம் உங்கள் ஜாதக லக்கண தசா புத்திக்கு உண்டான பரிகாரங்கள். இதுதான் ஜோதிடம் சரியா. ராசிக்கு பலன் எல்லாரும் சொல்லலாம். இன்றைக்கி யூடியூப்பை திறந்தால் 1000 வீடியோ இருக்குது, 1000 சேனல் இருக்குது. ஆனால் சம்மந்தப்பட்ட ராசிக்கு தசா புத்தி என்ன நடக்குது, லக்கண ரீதியாக அப்படி போயிட்டுருக்கு, அதை வந்து பைப்பாய்ந்து சொல்கிறது தான் ஒரு ஜோதிடரோட கடமை ரைட்டு. இன்னும் நிறைய தகவல் சொல்லலாம், இதே 17 நிமிஷம் ஆயிடுச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க நிறையா பேசுகிறீங்க சார் அப்படிங்கிறாங்க. அதனால் நானும் கொஞ்சம் வர அடக்கி வாசி ஆரம்பிச்சிட்டேன். இது ரொம்ப பேசுவேன். மகர ராசிக்கு 40 நிமிஷம் ஒரு மணி நேரம்லாம் வீடியோ போட்டிருக்கிறேன் சரியா. இப்போ ரொம்ப குறைச்சிட்டேன் சரியா. ஊரோட நம்மளும் ஒத்து போவோம். ஏன்னா ரீல்ஸ் தான் இப்போ நிஜமாக இருக்குது, ரியலுக்கு வந்து மதிப்பில்லை. இன்றைக்கி ரொம்ப மாறிப்போச்சு. இப்போ உள்ள இந்த என்னது சொல்கிறாங்க ஜென்ஸ் செட்டு, இப்போ உள்ள இந்த 2000 கிட்ஸ் எல்லாமே ரொம்ப ஷார்ட்டாக வந்துட்டாங்க. ரொம்ப சிரிப்பாக இருக்குது, ரொம்ப சிறுசாக போயிடுச்சு. அதாவது உலகம் சுருங்குற மாதிரி மனிதனுடைய எண்ணங்களும் சுருங்குது, வார்த்தைகளும் சுருங்குது, கேட்குற திறனும் சுருங்குது. எல்லாமே கொஞ்சம் ரொம்ப சுருங்கி போகுது. இது நல்லதுக்காக கெட்டதுக்காக தெரியல. பார்ப்போம், கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு, இந்த பிரபஞ்சம் இதுக்கு எப்படி வழிவிடுதுன்னு தெரியல. இதுவும் கடந்து போகட்டும், பார்ப்போம். அதனால் நானும் காலத்தோடு ஒட்டி வாழணுன்னு ஆசைப்பட்றேன். வீடியோவில் குறைக்கிறேன், பேச்சை குறைக்கிறேன். ரொம்ப என்ன நிறைய சொல்லலாம்னு நினைப்பேன். நானும் ப்ரிப்பேராக இருப்பேன். சில நேரம் அப்படியே என்ன மறந்து பேசிக்கிட்டே இருப்பேன். அது வந்துக்கிட்டே இருக்கும் அந்த நேரத்தை பொறுத்து ரைட். நேரில் இப்போ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, கோவர்த்தன் அந்த கண்ணன் படத்தை வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தர்றேன். நல்லா தான் இருக்குது சரியா. நான் சொன்ன லக்கணத்தில் பிறந்தவங்களுக்குலாம் மிக சிறப்பாக இருக்கும். மற்ற லக்கணத்தில் பிறந்தவங்களெல்லாம் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ரிஷபம், சிம்மம், மீனம் சரியா, துலாம், இந்த லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்காது. இவங்களாம் அந்த வழிபாடை பண்ணுங்கள். பொதுவாக 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்ல ஒரு லட்சியம் நல்லா இருக்கும். நல்ல ஒரு எய்மில் இருப்பீங்க, ஸ்கோப்பில் இருப்பீங்க, ஆள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க, படாப்பட்டாக இருப்பீங்க. எந்த ஒரு காரியத்தையும் டக்குன்னு ஈஸியாக முடிஞ்சுக்கிடுவீங்க. அப்சர்வேஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். கையில் காசு பணம் தாராளமாக இருக்கும். ஹாஷியமாக இருப்பீங்க, எங்கேயும் ஈஸியாக பிரவேசிப்பீங்க. உங்கள் பேச்சு மற்றவங்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் சரியா. வண்டி வாகன யோகம் இருக்கும். ட்ராவல்ஸ், டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக் வச்சுருக்கவங்களும் மிக சிறப்பாக இருக்கும். சில பேருக்கு பெண்களால் பகை வரும் சரியா. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இருப்பினும் சுக்கிரன் குரு சேருது நல்லதான். இருந்தாலும் சுக்கிரன் குருவும் இயற்கையிலே விரோதிகள் சரியா. 2 மாறுபட்ட தன்மை கொண்ட கிரகங்கள் கடகத்தில் இருக்குது. ஆனால் குரு உச்சப்பட்டு இருக்கிறதுனால நிலைமை கட்டுக்குள்ளே இருக்கும். பெண்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க சரியா. பெண்கள் விஷயத்தில் சில பெண்கள் வந்து ஆண்களுக்கு மோட்டிவேஷனாக இருப்பாங்க. எப்படா வாயை தப்பா அவங்கள்ட்ட சண்டை போடாமல் இருப்பாங்க. அப்படிப்பட்ட பெண்கள்கிட்ட ஒதுங்கி போங்க
சரியா? மற்றபடி ஆள் நல்லா இருப்பீங்க. சரியா? கணவன் மனைவி உறவு, தாம்பத்தியம் எல்லாமே நல்லபடியாக இருக்கும். தூரதேசத்துக்கு போயிட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, வெளிநாடு வெளிமான யோகம் இருக்கும். திருமண அமைப்பு நல்லபடியாக கை கொடுக்கும். நல்ல வரன் கிடைக்கும். சரி, அந்த காலகட்டத்தை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. புதுசாக திருமணமானவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாகவும் இருக்கிறது. நன்றாகவும் இருக்கிறது நேயர்களே. ஸோ மகர ராசிக்கு இப்போதைக்கு கிரக நிலைகள்லாம் நல்லா இருக்குது. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது தான் பெரிய நெகட்டிவ். அவர் கொஞ்ச நாளைக்கு தான் இருப்பார், அப்புறம் அவர் மாறிடுவார். சரியா? செவ்வாய் வந்து அடுத்து வருகிற நாட்களில் மாறிடுவார். செவ்வாய் இப்போதைக்கு 4ஆம் இடத்துல இருக்கனால முருகப்பெருமானை கொஞ்சம் கும்பிடுங்க. சரியா? முருகப்பெருமானை கும்பிடுங்க. மேசத்தில் மூலத்திருவனை ஆட்சிப்பட்டு தான் இருக்கிறாரு. பாவத்தொடர்புகள் எதுவுமே இல்லை அவர். சரியா? இயல்பாக தான் இருக்கிறாரு. அடுத்து 5ஆம் இடத்துக்கு போனாலுமே அங்கே ரிஷபத்தில் ஓரளவு கொஞ்சம் இதாகுவார். சரியா? ஓரளவு கொஞ்சம் நார்மல் ஸ்டேஜுக்கு வருவார். 5ஆம் இடத்துக்கு எப்போ போகிறார்? 20ஆம் தேதிக்கு மேலே தான் போகிறாரு. சரியா நேரில்? ஜூன் 20க்கு மேலே தான் போகிறாரு. ஜூன் 20ஆம் தேதி தான் போகிறாரு. இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது. 10 நாட்கள் செவ்வாய் வந்து 4ஆம் இடத்துல இருப்பார். 4ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து 7ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஆனால் 7ஆம் இடத்துல குரு சுக்கிரன் இருக்கிறனால 7ஆம் இடம் வந்து அந்தளவுக்கு பிரச்சனை இருக்காது. பட் வந்து ராசிக்கு 10, 11ஆம் இடத்தை பார்ப்பார். கர்மஸ்தானத்தையும் லாபஸ்தானத்தையும் பார்ப்பார். தொழில் வியாபாரம் பண்ணுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. கொஞ்சம் இடைஞ்சல் இருக்கும், சங்கடம் இருக்கும், அலைச்சல் இருக்கும். சரியா நேர்களை? செவ்வாய் மூலத்திரிகோணம் ஆட்சிப்பட்டு 10, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால காரியம், தொழில், வியாபாரம் இதில் வந்து கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனால் 10 கூடவே நல்ல நிலைமையில் இருக்கிறதுனால கூட்டு தொழில் பங்கு சந்தை நல்லா இருக்கும். இருப்பினும் அலைச்சல் இருக்கும். ஜனன ஜாதகத்தில் செவ்வாய் சரியில்லாதவர்களுக்கு இப்போ கூடுதல் சுமையாக இருக்கும். முருகப்பெருமானை கும்பிடுங்க. சரியா? முருகப்பெருமானை கும்பிடுங்க. மகர ராசிக்குன்னு ஒரு முருகப்பெருமான் இருக்கிறாரு. அவர் யாருன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். அவரையும் இப்போ சொல்கிறேன் நான். அந்த முருகப்பெருமானை கும்பிடுங்க. அதையும் நான் இன்றைக்கி எடுத்து வச்சேன். நான் எதனாச்சும் ஒன்று செஞ்சுக்கிட்டே தாங்க இருப்பேன். அதாவது என் கடன் பணி செய்து கிடப்பதே. சரியா? அதனால் மகர ராசிக்கு யார்? மகர ராசிக்கு உள்ள முருகப்பெருமான் வந்து பழனி தண்டபாணி தெய்வத்தை கும்பிடுங்க. ஞான தேசிகன், ஞான குருபரன், ஞான பண்டிதன், போகருக்கு அணியவன், புழுப்பாணிக்கு அறியவன். ஸோ அதனால் பழனி தண்டபாணி படம் இருந்துச்சுன்னா வீட்டில் கும்பிடுங்க. என் பக்கத்துலேயே தான் இருக்கார், என் டேபிள்லேயே இருக்கிறாரு தண்டபாணி தெய்வம். சரியா? தண்டபாணி தெய்வம் வந்து என் பக்கத்துலேயே தான் இருக்கிறாரு. நானும் மகர ராசி தான். அதனால் செவ்வாய் இப்போ 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தண்டபாணி தெய்வத்தை மனசால் நினைங்க. வீட்டில் ஃபோட்டோ இருந்தால் வச்சு கும்பிடுங்க. இல்லைன்னா தண்டபாணி தெய்வத்தை நினைங்க. சரியா? பழனி ஞான தண்டாபாணி, குழந்தை வேலாயுதம், அந்த தண்டபாணியை கும்பிடுங்க. நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள் நேயர்களே. மிகச்சிறப்பாக இருக்கும். இல்லாமல்ல இறைவன் மகர ராசி நேயர்களுக்கு அனைத்து வளங்களையும் கொடுப்பான். திருவோணம், அவிட்டம், உத்திராட நட்சத்திர நேயர்கள் சில சௌபாகியத்தையும், சில ஐஸ்வர்யத்தையும், சில நன்மைகளையும் பெற்று தேக ஆரோக்கியத்துடன், தீர்க்காயலுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.